முன்னாடி இந்த படம்க்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். இஸ் a fantastic human being. Like என்ன பண்றது, கல்யாணம் பண்ணிடுச்சு. என்ன பண்றது, கல்யாணம் பண்ணி 3 குழந்தைலாம் வச்சுட்டா. ஸோ எல்லனோட ஒரு படம் ஸ்டார் ரொம்ப லைக் ரீசென்ட்லி ரிலீஸ் ஆகும்போது அதில் ஒரு நல்ல ஒரு டயலாக் கொடுத்துட்டாங்க. இட்ஸ் லைக் யூனிவர்ஸ் ஹியர்ஸ் அஸ் when we give how much hard work we put to that, universe definitely hears us, right Ellen? Correct. So yeah, இந்த படமோட இந்த வருஷம் லாஸ்ட் இட்ஸ் பீன் 11 years for me தமிழ் சினிமால. அண்ட் தமிழ் சினிமால இருக்கும்போது போக போக எவ்ரி டே வந்து எனக்கு வந்து நான் வந்து சினிமா தான் காதலிக்கிற மாதிரி இருக்கு. நிறைய போராட்டம், நிறைய ஒரு நாள் I think I've done around என்னோட பொறுத்த வரைக்கும் 26 film and this is my 27th film. அதில் சில ஃபில்ம் ரிலீஸே ஆகலை. ஆனால் எவ்ரி டே இட் வில் பி லைக் எஞ்சி உடனே இன்னைக்கு ஒரு நல்ல கதை கேட்போம், ஒரு கதைக்கு ஒரு கேரக்டருக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்போம். அதே ஒரு டைமில் ரொம்ப ஒரு கஷ்டமான டைம், நம்ம கொரோனா டைம் காலத்தில் என்கிட்ட ஒரு கால் வருது, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கதை பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பண்ணுறோம் சொல்லிட்டு அது ஒரு வாலியோட இந்த படம் ஒரு டைரக்டர் வாலி மோகன்தாஸ் அவங்களோட ஒரு முதல் படம் இஷ் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணும்போது ஒரு 5 நாள் ஷூட் பண்ணிட்டோம். ஷூட் பண்ணி முடிஞ்சிச்சு. படம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அதுக்காக வெயிட் பண்ணி 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 இப்போ வரைக்கும் படம் வரல. சரி, இதோட முடிஞ்சிச்சு கதை. அதுக்கப்புறம் வந்து let's come to my my best friend, you can say. You're my best friend, okay? Like my best friend, obviously the producer of the film. அவங்க சொல்லிட்டு போனாங்கல்ல சண்டை போடணும், அவங்களுக்கு நிறைய சண்டை போடணும். He is actually my very close friend, okay? எனக்கு அவரை வந்து ஒரு 6-7 years தெரியும். அவ்வளோ க்ளோஸாக இருப்பேன். அவன் எப்படி கேட்டுட்டே இருப்பேன் இந்த படம் பற்றி. அதுக்கு முன்னாடி இந்த படம்க்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். இஸ் a fantastic human being. Like என்ன பண்றது, கல்யாணம் பண்ணிடுச்சு. என்ன பண்றது, கல்யாணம் பண்ணி 3 குழந்தைலாம் வச்சுட்டா. நான் கேட்பேன் ஏண்டா. By the way, jokes apart, அம்பிகா, I'm really sorry. அவங்களோட பொண்டாட்டி கூட என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். அப்படியோ எதிர்பார்க்காதீங்க, அவங்க அம்மா அப்பா எல்லாரும் என்னோட. தேங்க்யூ அங்கிள் ஆண்டி, எவ்வளோ ஒரு சூப்பரான ஒருத்தர் வளர்த்துருக்காங்க தான் சொல்லுவேன். இருங்க ஜெனரலா லைஃப்ல எதுக்கு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்றேன்னா, என் லைஃப்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் ஜெகதீஷ் இதுவும் ஆயிடுச்சுடா, என்ன பண்றது, சரி கவலைப்படாது, செட் ஆயிடும். அதே மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட்ல அவங்க சும்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த சினிமா பத்தி பேசிட்டு முடிச்சிடுவோம். அந்த ஒரு ஜோன்ல நான் வாலி கூட்டிட்டு, வாலியோட முதல் படம் ரிலீஸ் ஆகுனால, பட் அவங்களோட மேக்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ டோல்ட் வாலி, எப்படியாச்சும் எனக்கு ஒரு கம்பேக் வேணும் தமிழ் சினிமால. எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண தெரியும், ஆனா எந்த ஒரு டைரக்டர் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணி வச்சிருவாங்க எனக்கு தெரியல. ஸோ நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், ஒரு ப்ரொடியூசரோட லிங்க் பண்ணிட்டு ஒரு படம் பண்ணலாம். அப்படியே ஒரு ஏஞ்சல் யூனிவர்ஸ் ஜஸ்ட் ஹர்ட் மீ. அப்படியே ஒரு நாள் இவங்க ஃபோன் பண்ணி, இவங்க 2 பேர் மீட் பண்ணிட்டு வச்சுட்டு முடிஞ்சிச்சு கதை. அங்கே இவங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க, we are doing one film with you. With me? ஜெகதீஷ் சொல்றாங்க, we are doing one film with you. With me? யார் டிரெக்டர்? இல்ல your favorite வாலி மோகன்தாஸ். என்னடா சொல்ற, முடிஞ்சிச்சு கதை.
பிடிச்ச டைரக்டரும் கிடைச்சிருக்கு, பிடிச்ச ப்ரொடியூசரும் கிடைச்சிருக்கு. பட் ஆக்சுவலி படம் வந்து பட் ஜோக்ஸ் அபார்ட் நம்ம வந்து இந்த படமுக்கு நம்ம எல்லாரும் லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல் த ஆக்டர்ஸ் பட் மோஸ்ட் ப்ராபப்லி ஷேன், வெல்கம் டு தமிழ் சினிமாஸ். இதே 11 years back I also came like this, but you have a great opportunity, I must say this. And all the cast and crew, everybody, எல்லாரும் நம்ம இந்த படமுக்கு அவ்வளவு ஹார்ட் ஒர்க், அவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம். And I'm standing here and said yes, this is my year 2024. I am definitely coming back. Like Nandri and Nandri, I'm really coming back and I never gave up. நான் விட்டவே கொடுக்கல. நான் தமிழ் கற்றுக்கிட்டேன். நான் வந்து என்னால என்ன பண்ண முடிஞ்சிச்சு அதை நான் பண்ணியிருக்கேன். கடவுள் இருக்காங்க, அதோட எக்ஸாம்பிள். அண்ட் Sam CS sir, thank you so much for the beautiful music. Charan, and I must say to all the ADs, fantastic. நீங்க எல்லாமே நம்ம படம் எப்படி பண்ண முடிச்சிருவோம். புதுக்கோட்டை செம்ம ஹீட்ல இவங்கெல்லாம் நின்று ஆர்டிஸ்ட் கூப்பிடுவாங்க, நின்று எல்லாருக்குமே கோஆர்டினேட் பண்ணி திட்டு வாங்கி நம்ம இன்னைக்கு பேர் வாங்கிட்டு போறோம். ஆனா அவங்கள வந்து பாவம். ஸோ and Neharika, welcome to Tamil Cinemas. You already did one film here. So Kalai, let me come to Kalai. So first day scene open பண்றாங்க. நான் யோசிக்கிறேன், ஐயோ இவங்கள வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க, என்ன பண்றதே தெரியல. என்ன பண்ணிட்டேன்னா உண்மையாலே அந்த ஜோன்ல போய் அழுதுட்டே இருக்கேன் நானு. யாரும் என்ன திட்டுவாங்கல்ல, திட்டினா கூட இப்போ அழுதுட்டே இருக்கணும், என்ன பண்ணாலும் அழுதுட்டே இருக்கணும். சரி ஓகே, டேஷ் 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 அழுதுட்டே இருங்க, பிரச்சனையே இல்லை. பட் such a humble co-stars in this film, like such a great performer. They are all standing here for some reason, I must say. And Vali, all the very best. You have done a great job, I heard. அவங்க ரங்கோலி பண்ணியிருக்காங்க, இன்னொரு படம் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ யா, தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வர்யா தத்தா, ரொம்ப அழகாக பேசுனீங்க. உங்கள் தமிழ் கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே நிறைய பேர் ஓகே சூப்பர் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அங்கே பேச்சு